நம்ம காட்டுல கொஞ்சம் கடலை சாகுபடி பண்ணியிருந்தேன், அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேம்மா. அத்தை பாத்தீங்களா, சம்மந்தி வீட்டு சீர் பயங்கரமா இருக்கு. கடலை 1 கிலோ மூட்டையே 5000மோ இல்ல 6000மோ இருக்கும்னு பேப்பர்ல படிச்சேன். என்ன சார், ஒரு 25 கிலோ இருக்குமா? ஏய், என்ன பேச்சு இது? நம்ம தோட்டத்துல கடலை சாகுபடி பண்ணதில்ல, அவங்க பண்ணிருக்காங்க. கடலை பச்சையா இருக்கிறப்ப அவிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அன்பு வீடு உள்ளூர்ல தானே இருக்கு. சரி, நம்மளும் சாப்பிடணும்னு கொண்டு வந்து ஒரு பாசத்துல குடுக்கறாரு. இதுக்கெல்லாம் இப்படி கணக்கு போட்டு பாத்துட்டு இருப்பியா என்ன? நீங்க அப்பா வாமா, உட்கார வேண்டியதானேப்பா? பரவாயில்லம்மா, சொன்னா கேக்கலமா. இருக்கட்டுங்க. வாங்க மாமா. மாமாவா? வாங்க மாப்ள. அத்தை என்னப்பா, கடலை அரைச்சாச்சா? ஆமாம்மா, பச்சை கடலை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேம்மா. மா கேட்டியா, அவர் மகளுக்காக கொண்டு வந்திருக்காரு. மா, எல்லாருக்காகவும் தாம்மா எடுத்துட்டு வந்தேன். அப்படியேங்க சொன்னீங்க நீங்க? ஏய், வாய் மூடு. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? கொஞ்சமாவது ஒரு அறிவோட பேசு. வந்தவங்களும் உண்மைதானே பேசணும், சும்மா. அண்ணே, என்ன பேசுறீங்க? அவர் என் மாமனார். என்ன வச்சுட்டு அவர்கிட்ட நக்கலா பேசுறீங்க? முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கதிர், பேசினது தப்புன்னு மன்னிப்பு கேளு. ஐயோ மா, அதெல்லாம் வேணாம். மா, அந்த பொண்ணு ஏதோ வாய் துடுக்கா பேசிடுச்சு, அத போய் நாம பெருசா எடுத்துக்க வேண்டாமா? அப்படி இல்லங்க. ஆமாமா, வாய் துடுக்காதான் பேசுறோம். அண்ணே, அவ்வளவுதான் உங்களுக்கு. மரியாதை மாமாட்ட மன்னிப்பு கேளுங்க. கதிர், கதிர் தான் சொல்றேன், மன்னிப்பு கேளுங்க.